50 இயர்ஸா யாருமே அசைக்க முடியாத கோட்டைய விஜய் ஜெயிச்சு காட்டியிருக்காரு. எம்ஜிஆரோட சாதனையுமே முறியடிச்சிருக்காரு. இப்ப அவர் ஜெயிச்சத பார்த்தீங்கன்னா, நெறைய பிரபலங்கள் அதாவது சினிமா சர்க்கிள்ல இருக்கிறவங்க எல்லாருமே இவர பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. தனுஷ்க்கு ரொம்பவே சந்தோஷம் போல இருக்கு. விஜய்க்கு வாழ்த்து சொல்லிட்டு, அது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபர்ஸ்ட்டு எலக்ஷன்லயே இவ்ளோ பெரிய சப்போர்ட்ட அதுவும் மக்கள் கிட்டேருந்து வாங்குறது பெரிய விஷயம் இல்லன்னு சொல்லியிருக்காரு. வாழ்த்துக்கள் நண்பான்னு சொல்லிட்டு சியான் விக்ரமும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. சூர்யாவும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்பவுமே ஒரு லவ் அண்ட் சப்போர்ட் பீப்பிள் கிட்ட இருக்கு. அதுவும் முக்கியமா பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மக்கள் உங்க மேல ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்காங்க. உங்களோட நியூ சாப்டருக்கு என்னோட வாழ்த்துக்கள். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்லிட்டு சிம்புவும் சொல்லியிருக்காரு. சிம்பு எலெக்ஷனுக்கு ஓட்டு போடும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு கோட் வேர்டு அதாவது அந்த ஷர்ட் பேண்டோட தான் வந்திருந்தாரு. ரஜினிகாந்துமே என்ன சொல்லியிருக்காருன்னா, பிரசிடென்ட் அதாவது வெற்றி கழகோட பிரசிடென்ட்டுக்கு என்னோட வாழ்த்துக்கள்னு அவருமே சொல்லியிருக்காரு. கமலஹாசனுமே வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. மக்கள் உங்களை நம்பி உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்களோட ட்ரஸ்ட் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். என்னோட வாழ்த்துக்களும் அவருமே சொல்லியிருக்காரு. இனிமேல் மக்கள் பணியை நீங்க தொடருங்க. என்னோட வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு சிரஞ்சீவி சொல்லியிருக்காரு. கூடவே பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவியோட பையனுமே அவருமே வாழ்த்திருக்காரு. தெலுங்கு ஆக்டர் மகேஷ் பாபுக்கும் விஜய்க்கும் கொஞ்சம் ஒத்துமை இருக்கு. அவருக்கு ரொம்பவே சந்தோஷமா அவருமே வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. பவன் கல்யாணுமே அவருமே வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. அவருமே என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களுக்கு இப்போ நிறைய கமிட்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியும் வந்திருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் உங்களை ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சிவகார்த்தினுக்கு விஜயை ரொம்ப பிடிக்கும்ன்றது நமக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அவர் மட்டும் வாழ்த்து தெரிவிக்காம இருப்பாரா? அவருமே வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. ரொம்ப பெரிய வெற்றியை நீங்க வாங்கியிருக்கீங்க. என்னோட ரொம்பவே சந்தோஷமான வாழ்த்துக்கள். ஒரு படி மேல அதாவது விஜய் தேவரகொண்டா இவரை சிஎம்மாவே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாரு. நியூ சிஎம்க்கு என்னோட வாழ்த்துக்கள் அவருமே சொல்லியிருக்காரு. இவரோட வைஃபான ராஷ்மிகா, அதுக்கப்புறம் நயன்தாரா, வரலக்ஷ்மி, அசன், மீனா, சமந்தா இவங்க மட்டும் இல்லாம விஜய் கூட நடிக்காத சில பல நடிகைகளுமே எல்லாருமே வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. இவங்க தான் பார்த்தீங்கன்னா மலையாள உலகத்துல இருந்து மோகன்லால், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைகர் ஷெரப் சொல்லிட்டு எல்லாருமே வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. ஜீவா டைரக்டா ஒரு வீடியோவும் போட்டிருக்காரு. விசில் போடு தலைவான்னு சொல்லிட்டு. இவருக்கு மட்டும் வாழ்த்து வராம த்ரிஷாக்குமே நிறைய பேர் வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க. பர்த்டே கூட சேர்ந்துட்டு நீ ரொம்பவே சந்தோஷமா நீ செலிப்ரேட் பண்ணலாம். உனக்கு ஒரு பெஸ்ட் கிஃப்ட் கிடைச்சிருக்காது. அதாவது மாசிவ் விக்டரி டபுள் செலிப்ரேஷன் சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுமே வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் திருவிழா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயரமியும் சொல்லியிருக்காரு. இது கூடவே பார்த்தீங்கன்னா மாதம்பட்டிக்கு ரொம்பவே சந்தோஷமா அவருமே ஒரு தீவிர விஜய் ஃபேனா. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஒரு திருவிழா கூட்டம் போல தான் இப்போ இருந்துட்டு இருக்கு.